Hey there, Assalamu alaikum and welcome back to our family. It's me Sumaya from Sumi's Home Chef. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கான விலாக் ஒரு அவுட்டிங் தான், வீக்கெண்ட் அவுட்டிங் தான் பார்க்க போகிறோம். அண்டு ரொம்ப நாளுக்கு அப்புறமா நான் இப்போ வந்து விலாக் கன்டினியூ பண்ணியிருக்கேன். இப்போ நான் ஊருக்கு வந்தாச்சு. பட் வந்து யூகேல எடுத்து நிறைய விலாக்ஸ்லாம் வந்து பெண்டிங்கில் இருக்குது. ஸோ அதை தான் நான் இப்போ ஒன்றா போஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தா போயிட்டுருக்கோம். இங்கிலாண்டில் வந்து சீ சைடு வந்து ஸ்கார்பரோ அப்படிங்கிற பிளேஸ் இருக்குது. ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கோம். அங்கே தான் வந்து பீச் நம்மளுக்கு பக்கத்தில் இருக்குது, லீட்ஸில் இருந்து. ஸோ கொஞ்சம் தூரம் தான், ட்ரெயினில் வந்து 1 hour 1.5 hour ட்ராவல் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி டிக்கெட் போட்டாச்சு. இப்போ பிரிண்ட் எடுக்கிறதுக்காக தான் இங்கே வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போ வந்து பிரிண்ட் எடுக்க வேண்டாம், நம்ம ஃபோன்லேயே வந்து ஜஸ்ட்டு ஸ்கேன் பண்ணுறது தானே, அப்படியே காமிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இப்போ ட்ரெயினில் ஏறுறதுக்காக தான் போயிட்டுருக்கோம். கீழே இந்த ஸ்டெப்ஸை பாருங்கள், மினுங்குது. ஸோ இது வந்து பார்க்குறதுக்கு சின்ன வயசில் வந்து சில ஸ்டோன்ஸ்லலாம் அந்த மாதிரி கிடைக்கும், மினுங்கிறது மாதிரி, காக்கப்பொன் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் ஞாபகம் வந்துச்சுது. அண்டு ஃபைனலாக நம்ம ட்ரெயின் வந்தாச்சு. ஸோ ட்ரெயினுக்கு வெளியே பார்த்திங்கன்னா நம்ம டிக்கெட் புக் பண்ணியிருப்போம்ல, அந்த கம்பார்ட்மெண்ட் நம்பர் எதுவுமே கிடைக்கல. ஸோ வந்து பெட்டி மாறி ஏறிட்டோன்னு கூட சொல்லிக்கலாம். ஸோ அடுத்த ஸ்டாப்பில் போய் தான் வந்து இறங்கி நம்ம புக் பண்ணியிருக்க சீட்டை போய் ரீச் பண்ணணும். ஸோ அது வரைக்கும் இந்த மாதிரி நின்று தான் ட்ராவல் பண்ணுறோம். ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா நெக்ஸ்ட்டு ஸ்டாப் வரும். ஸோ அதுக்கப்புறமா நம்ம வந்து சீட்டை கரெக்டாக கண்டுபிடிச்சி ஃபைனலாக வந்து உட்காந்தாச்சு. ஸோ இப்போ தான் ஒரு வழியாக திருப்தி ஆச்சுது. இந்த பீச் பார்த்திங்கன்னா யோர்க்ஷயரில் இருக்குது, ஸ்கார்பரோ பீச். ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கோம். ட்ரெயினில் வந்து இந்த ட்ராவல் பண்ணும்போது வெளியே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த ஃபார்ம் பண்ணக்கூடிய அந்த பிளேஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அந்த ஃபார்மிங் ஏரியாலாம் வந்து சூப்பராக இருக்கும், க்ரீனரியாக பார்க்க அழகாக இருக்கும். ஸோ நம்ம ஃபைனலாக அந்த வியூலாம் பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஸ்கார்பரோ ஸ்டேஷன் வந்தாச்சு. ஸோ அப்படியே அந்த வியூவை என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே வாக் பண்ணி நம்ம பீச்சை போய் ரீச் பண்ணிடலாம். அண்டு சவுத் பே அப்புறமா நார்த் பே அப்படின்ற 2 பீச்சும் இருக்குது. ஸோ நம்ம வந்து 2 பீச்சுக்குமே போக போகிறோம். அப்புறமா இங்கே வந்து சம் அட்ராக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதையும் நம்ம பார்த்துட்டு வரலான்னு தான் இருக்கோம். ஸோ பீச் தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். ஃபஸ்ட்டு சவுத் பே போகலாமா நார்த் பே போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபைனலாக பீச்சுக்கு போகிறதுக்கு முன்னாடி போட்டிங்லாம் உண்டு. ஸோ அதெல்லாம் போயிட்டு அப்புறமா பீச்சுக்கு போகலாம். பசங்க வந்து சாண்டில் கை வச்சாச்சுன்னா கொஞ்சம் நேரம் ஆகும் வர்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பசங்களுக்கான பீச் டாய்ஸ்லாம், பால், அப்புறமா வந்து சாண்டு விளையாடுறது, மண் விளையாடுறதுக்கான பக்கெட், அப்புறமா வந்து எல்லாம் வாங்கிட்டு இருந்தோம். ஸோ எல்லாம் வாங்கிட்டு இப்போ வந்து நாம் ஃபஸ்ட்டு வந்து நான் சொன்னேன்ல போட்டிங், ஸோ அங்கே தான் போகிறோம். ஸோ அங்கே போயிட்டு அப்புறமா வந்து பீச்சும் பார்த்துட்டு நம்ம எல்லா இடம் சுற்றி பார்த்துட்டு வரலாம். இங்கே என்ட்ரானதும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சீகல் தாங்க. அவ்வளோ அழகாக இருந்தது. எங்கே பார்த்தாலும் அதோட சவுண்ட்ஸ், அப்புறமா பக்கத்தில் அழகாக பறந்து போயிட்டு இருந்தது. எனக்கு வந்து வீடியோவில் அந்த அளவுக்கு கேப்சர் பண்ண முடியல. பட் அதோட சவுண்ட் வந்து அந்த அளவுக்கு கிளியராக இருக்கும், கேட்டுகிட்டே இருக்கும் காதில் அந்த ஏரியாவில். ஸோ இப்போ நம்ம வந்து சவுத் பே பீச்சுக்கு தான் வந்திருக்கோம். இப்போ நான் சொன்னது மாதிரி பீச்சுக்கு போகலை, அங்கேருந்து வந்து பஸ்ஸில் வந்து நாம் போட்டிங் பாயிண்ட்டுக்கு போக போகிறோம். ஆக்சுவலாக போட்டிங்லாம் வந்து ஒரு கார்டன் மாதிரி அந்த பிளேஸில் தான் இருக்குது. ஸோ அங்கே வந்து தனியாக டிக்கெட் எடுத்து போட்டிங் போகணும். இங்கே பார்த்திங்கன்னா நம்ம பீச்சுக்கு கீழே போகிறதுக்கு நிறைய வந்து இந்த மாதிரி கீழே வந்து இறங்கி போக வேண்டியிருக்கும். ஸோ அதுக்கு பதிலாக அந்த மாதிரி ட்ரோன் மாதிரி வச்சுருக்காங்க, லிஃப்ட் மாதிரி. அதை வந்து நம்ம பே பண்ணி போகணும். அந்த பக்கம் தெரியுது பாருங்கள். ஸோ அது வந்து கீழே வர அப்படி கொண்டு போயிடும். ஸோ அது ஒரு வாட்டி போகிறதுக்கு தனியாக பே பண்ணணும், அது மாதிரி வரதுக்கும் பே பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து அந்த வியூவை என்ஜாய் பண்ணிட்டு அப்படி கீழே வந்தாச்சு ஃபைனலாக. ஸோ இங்கே வந்தாச்சுன்னா நமக்கு கிளியராக தெரியும் பாருங்கள், இந்த ஜெயன் வீல் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. காலையில் நாங்கள் போன டைமில் அந்தளவுக்கு குளிர் இல்லை அண்ட் ஃபாகும் இல்லை, ரொம்ப நல்லாவே தெளிவாக இருந்தது. பட் டைம் ஆக ஆக சரியான குளிர், அப்புறமா ஃபாகு கொஞ்சம் தூரமாக இருந்தாலுமே நம்மளுக்கு வந்து எதுவுமே கிளியராக தெரியாமல் பிளர்ராக ஃபாகாக இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி இருந்தது. ஸோ இப்போ அடுத்ததான் நம்ம வந்து ஒரு கடைக்கு தான் வந்திருக்கோம். எதுக்காக நான் வந்து பாய் மாதிரி பீச்சில் உட்காந்து நம்ம பார்க்குறதுக்கு எல்லாம் வந்து பாய் மாதிரி ஒன்று வாங்கணும் அப்படின்னு சொல்லி தான் வந்தோம். பாய் வந்து நம்ம ஊரில் வாங்குகிற மாதிரி எதுவும் பெருசாக கிடைக்கல. ஸோ இதுக்கும் ஒரு வாட்டி வந்ததுக்கு கடையை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் அப்படியே வாக் போயிட்டுருக்கேன். இது வந்து ஒரு ஒரு அட்ராக்ஷன் ஸ்பாட் அப்படிங்கிறதுனால, இந்த பீச் அப்படிங்கிறதுனால இங்கே வந்து நிறைய கிஃப்ட் ஐட்டம்ஸ் தான் வச்சுருந்தாங்க ஃபுல்லாகவே கடையில்.
அப்புறமா வந்து கேண்டீஸ், சாக்லேட்ஸ் அந்த மாரி ஐட்டம்ஸ் அந்த மாரி நெறைய இருந்தது. கீ செயின்ல நெறைய வெரைட்டி இருந்தது அந்த மாரி. அப்புறம் அதே மாரி வந்து சாக்லேட்ஸ் நான் சொன்னேன்ல, ஃபட்ஜில வந்து இந்த மாரி நெறைய வெரைட்டி வச்சுருந்தாங்க நோகட்லலாம். ஸோ அதான் எடுத்து பார்த்துட்ருக்கேன். இது வந்து எல்லாத்துலேயுமே வந்து ரம் சேர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ நான் எடுத்தது மாதிரி அப்படியே வச்சுட்டேன். இப்போ வந்து ஸோ ஒரு குட்டி பாய் ஒன்று ஃபைனலாக கிடச்சிது தேடி பார்த்து. அந்த அளவுக்கு குவாலிட்டி இல்லைனாலும் நம்மளுக்கு ஒரு 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாரி இருந்தது. ஸோ வாங்கியாச்சு. இப்போ பஸ்ஸுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பசங்களுக்கும் பசிக்க ஆரம்பிச்சிச்சு. காலையில் லைட்டாக வந்து பிரெட்டு தான் அந்த மாதிரி போட்டு சாப்பிட்டுட்டு வந்தோம் பட்டர் டோஸ்ட் பண்ணி. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம். பட்டர் கேக், அப்புறமா வந்து ஃப்ரைட் கேஷ்யூல் அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தோம். ஸோ பசங்க வந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. அண்ட் நம்ம ஏற வேண்டிய பஸ்ஸும் வந்தாச்சு. ஓப்பன் டாப் பஸ்ஸும் வந்தாச்சு. ஸோ இந்த பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த இந்த பீச்சில் இருக்கக்கூடிய பஸ் வந்து ஒரு 7 ஆர் 8 ஸ்டாப்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய அந்த சைடில் ஃபுல்லாக வந்து ரவுண்டு போயிட்டுருக்கோம். ஸோ சவுத் பேலேருந்து நார்த் பே வரைக்கும், அப்புறமா திருப்பி ரிட்டர்ன் போகிறது அப்படின்னு நம்ம 1 டைம் டிக்கெட் எடுத்தாலே போதும் ஒருத்தங்களுக்கு. அன்றைக்கி ஃபுல்லாக நம்ம வந்து அந்த பஸ்ஸில் வந்து ஃப்ரீயாக ட்ராவல் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டிக்கெட்டை திருப்பி திருப்பி ஸ்கேன் பண்ணி நம்ம வந்து ட்ராவல் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான். ஸோ இப்போ நம்ம ஒரு வாட்டி எடுத்தாச்சுன்னா நம்ம இந்த பஸ்ஸில் வந்து திரும்ப அங்கே அந்த பீச் போயிட்டு அடுத்த பீச் போனாலோ, இல்லை பாதியில் ஏதாவது நடுவில் ஏதாச்சும் ஸ்டாப்பில் நிற்கணுனாலோ நம்ம இந்த பஸ்ஸை வந்து சேம் டிக்கெட் வச்சு சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான். அண்ட் இந்த பஸ்ஸில் போகும்போது சூப்பராக நிறைய சீகல்லாம் வந்து பறந்துகிட்டே இருந்துச்சு அந்த பீச் சைடில். அவ்வளோ அழகாக இருந்தது. அப்புறமா அந்த சைடில் இருக்க பில்டிங்ஸ், ஷாப்ஸ் எல்லாமே பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது. அந்த ஸ்கை, அப்புறமா அந்த பீச் வியூ ரொம்ப அழகாக இருந்தது. மாஷா அல்லாஹ். அந்த வியூ அப்படியே அந்த காற்று எல்லாமே பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு சூப்பராக போயிட்டுருக்கோம் இப்போ நம்ம. தெரியுது. நிறைய சீகளுக்கு நெஸ்ட் எல்லாம் இருக்கு. இப்படி நடந்து வரதை பற்றியான நார்த் பேல இருந்து சவுத் பேக்கு அந்த மலையில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீகளோட கூடு இருந்தது. நான் கேமராவில் தெரியுதுன்னு சொன்னேன். பட் ஹஸ்பண்ட் சொன்னாங்க தெரியாதுன்னு. பட் உங்களுக்கு தெரியுதான்னு எனக்கு கிளியராக தெரியல. குட்டி குட்டியாக நிறைய கூடுகள் இருக்குது. அதில் வந்து நிறைய பேபி பேர்ட்ஸ், அப்புறமா அந்த சைட் ஃபுல்லாகவே சீகல்ஸ் தான். அதோட ஒரு ராஜாங்கம் அப்படின்னு சொல்லிக்கலாம். அவ்வளோ கூட்டமாக இருந்தது இந்த ஏரியாவில். நான் அங்கே போனதுலேயே அந்த பிளேஸில் தான் நிறைய சீகலை ஒரு ஸ்பாட்டில் ஒரு டைமில் அப்படி பார்த்தேன்னு சொல்லிக்கலாம். அழகாக இருந்தது. அந்த வியூவெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு இப்போ வந்து நாம் நார்த் பேக்கு வந்திருக்கோம். இந்த மாதிரி பஸ்ஸில் போகாமல் வாக்கிங்லேயும் போயிட்டுருக்காங்க. அந்த பீச் வியூவே அப்படியே பார்த்து சைடு வழியாக அந்த மாதிரி வாக் பண்ணி போயிட்டுருக்காங்க நிறைய டூரிஸ்ட்லாம். ஸோ அது உங்களுக்கு சைடில் பார்க்கும்போது தெரியும். இப்போ நம்ம நார்த் பேயில் வந்துட்டு இங்கே நம்ம இறங்க போகிறதில்ல. இன்னும் ஒரு 2-3 ஸ்டாப் தள்ளி போயாச்சுன்னா நம்ம வந்து போட்டிங் போகணுன்னு சொல்லணும்ல. ஸோ அந்த ஸ்பாட்டுக்கு போயிடலாம். ஸோ அங்கே தான் நம்ம இறங்கி வாக் பண்ணி போக போகிறோம். ஸோ ஃபைனலாக நம்ம வந்தாச்சு. இங்கேருந்து ஒரு லைட்டாக ஒரு 5 மினிட்ஸ் வாக்லேயே நம்ம அந்த பார்க்கை போய் ரீச் பண்ணிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக நம்ம வந்து பீஷோம் பார்க்குக்கு வந்தாச்சு. இங்கே வந்து போட்டிங் மட்டும் இல்லாமல் நிறைய சூப்பரான வியூஸ்லாம் நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அந்த ரிவர் வியூ அந்த சைடெல்லாம் வந்து சூப்பராக பார்த்து என்ஜாய் பண்ணலாம். பட் மெயின் பார்த்திங்கன்னா இங்கே போட்டிங் தான். இந்த டக்கு மாதிரியான ஒரு ஷேப்பில் இருக்கக்கூடிய போட்டு, அப்புறமா வந்து பெடல், அதான் அதில் தான் பெடல் இருக்கும். அப்புறமா வந்து பெடல் இல்லாமல் மோட்டர் வச்சு யூஸ் பண்ணக்கூடிய போட், இந்த மாதிரி 2 டைப் இருக்கும்னு நினைக்கிறேன். நமக்கு எது வேணுமோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பட் ரேட் வந்து டிஃப்ரென்ஷியேட் ஆகும். பெடல் போட் தனியாக, அப்புறமா மோட்டர் போட் தனியாக அப்படின்னு நினைக்கிறேன். பசங்க 2 பேரும் வந்து பெடல் பண்ணணும்னு ஆர்வமாக வந்து அதெல்லாம் போகணுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த வழியில் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு அந்த வியூ. குட்டி குட்டியாக தர ஃபுல்லாக வந்து ஒயிட் கலரில் ஃப்ளார்ஸ் நிறைய பூத்துருந்தது. ஸோ அது வழியாக அப்படியே பார்த்து ரசிச்சுட்டே நம்ம வந்து இப்போ வந்து போட்டிங் வந்தாச்சு ஸ்பாட்டில். இப்போ வந்து நான் சொன்னது மாதிரி பசங்க பெடல் போட் கேட்டிருந்தாங்க. ஸோ இதில் தான் நம்ம போக போகிறோம். இந்த ரெட் கலர் இது வாத்தில் இது வந்து ட்ராகன் மாடலில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ட்ராகன் மாதிரி ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ பசங்க 2 பேரும் ஃப்ரெண்டில் ஆர்வமாக உட்காந்தாச்சு. நானும் ஆர்வமாக வந்தேன். பட் எனக்கு ஃப்ரெண்டில் சீட் கிடைக்கல. நான் தான் பெடல் பண்ணுவேன்னு 2 பேரும் ஆர்வமாக வந்து உட்காந்தாச்சு. ஸோ அந்த வியூவை பார்த்து ரசிச்சுட்டே நம்மளும் கொஞ்சம் ஃப்ரீயாக போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு ரிம்ஷாட்ட கேட்டுகிட்டே இருந்தேன். கொஞ்சம் கால் வலிச்சதும் என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு, பாப்பா அவள் தாராளா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நானும் அந்த வியூவை பார்த்து ரசிச்சுட்டே போயிட்டுருக்கேன். அண்ட் தண்ணியில் பாருங்கள் சீகல்ஸ்லாம் அங்கங்கேயா தைரியமாக பயமே இல்லாமல் அந்த போட் வந்து பக்கத்தில் போனதுக்கப்புறமும் தைரியமாக போயிட்டுருக்குது.
அண்ட் என் கையில் என்ன இருக்குன்னா சூப்பராக வந்து சுகர் கிளேஸ் பண்ணியிருக்காங்க வெனிலா ஃப்ளேவரில் கப் கேக் எல்லாமே கடையில் வாங்கினது தான். ப்ரீவியஸ் டே இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்நாக்ஸ்லாம் வாங்கியிருந்தோம். ஸோ அந்த சாப்பிட்டுட்டே அந்த வியூவை என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். சூப்பரான பட்டர் ஃப்ளேவரில் இருந்த அந்த கப் கேக் சாப்பிட்றதுக்கு. மேலே இருக்க அந்த சுகர் கிளேஸ் அந்த அளவுக்கு நல்லா இல்லை, பட் கேக் நல்லா இருந்தது. இங்கே பார்த்தீங்களா சீகல் எவ்வளோ தைரியமாக போயிட்டுருக்குன்னு. ஸோ பசங்களும் சூப்பராகவே பெடல் பண்ணுறாங்க. எதிர்பார்த்ததை விட நல்லா தான் போயிட்டுருக்கு. நானும் ஒரு நிமிஷாட்ட வந்து கேட்டுட்டு தான் இருக்கேன். கால் வலிக்கா, இப்போ தாரியா, இப்போ தாரியா, நான் பெடல் பண்ணுறேன்னு. பட் மேடம் தராத ஐடியாவே இல்லை போல். அவங்க பாட்டுக்கு கேட்டுக்காமல் போயிட்டே இருக்காங்க. அங்கே பாரு சீகல் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இந்த ட்ரிப்பு இந்த போட்டிங் ட்ரிப் பார்த்திங்கன்னா 1/2 அன் ஹவர் தருவாங்க. இதை வந்து ஒரு சுற்றிட்டு வரலாம். அப்படி சைடில் வியூவை பாருங்கள். பக்கத்தில் சீக்கல், டக்கு எல்லாமே இருக்குது. ஐ திங்க் சீகலுக்கும் டக்குக்கும் நடுவில் ஒரு ஃபைட் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் பார்த்துட்ருக்கோம். அந்த இடத்துல ஸ்லோவாக அப்படியே மூவ் ஆகி போயிட்டுருக்கோம். இது என்னோடய ஸ்பாட், இங்கேருந்து போங்கன்னு விரட்டி விடுறது மாதிரியே இங்கே வந்து ஒரு சீன் நடந்துகிட்ருக்குது. ஸோ டக்கும் வந்து அப்படியே பயந்து பயந்து ஒரு பக்கமாக வெளியே போயிடுச்சுது. ஸோ 30 மினிட்ஸில் ஒரு ரவுண்ட் அப்படியே முடியணும்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ இப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து 30 மினிட்ஸ் கழிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நமக்கு அந்த அளவுக்கு பசங்களை வச்சுட்டு ஃபாஸ்ட்டாக பெடல் பண்ண முடியாதுல்ல. ஸோ நாங்கள் வந்து ஒரு 10 மினிட்ஸ் லேட்டாக தான் போனோம். பட் அதுக்குன்னு தனியாக சார்ஜ் ஒன்றும் எதுவும் அவங்க வாங்கலை. இங்கே ஒருத்தங்க வந்து போட் வந்து மரத்தில் மாட்டிகிட்டு இருக்குது. ஸோ அவங்களால வெளியே இப்போதைக்கு வர முடியாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டு கை காமிக்கிறாங்க. ஸோ ஃபைனலாக அங்கே வந்து ரீச் ஆகிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடி தான் ரிம்ஷா எனக்கு தந்தா. அதுவும் அவளுக்கு வந்து இந்த கண்ட்ரோல் பண்ணக்கூடியதை வந்து அவளுக்கு கையில் ஹேண்ட் ஓவர் பண்ணதுனால எனக்கு வந்து பெடல் பண்ணுற ஆப்ஷன் கிடச்சிது. ஸோ ஃபைனலாக என்னோடய ஆசைக்கு ஒரு 10 மினிட்ஸ் நான் பெடல் பண்ணினேன். ஸோ இப்போ நம்ம வந்து போட்டிங் முடிஞ்சாச்சு. வெளியே வந்ததுக்கு அப்புறமா இங்கே வந்து ஸ்வானுக்கு அப்புறமா வந்து சீகளுக்கெல்லாம் ஃபீட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ ரிம்ஷாவும் அவளோட கப் கேக் எடுத்து ஃபீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டா. ஒரு ஒயிட் கலரில் பெரிய ஸ்வான் இருந்து அவ்வளோ அழகாக இருந்து பார்க்க. அது பாருங்கள், பக்கத்தில் இருக்க குட்டி ஸ்வானை வந்து விரட்டி விடுறது. நான் மட்டும் தான் எடுத்து சாப்பிடும் அப்படிங்கிறது மாதிரி. பட் இவள் வந்து சீகளுக்கு போடுறதுலேயே குறியாக இருந்தால், அதுவும் பறந்து பறந்து பக்கத்தில் வர வர தண்ணியில் இருக்க சீகல்லாம் வந்து லேண்டுக்கு வர ஆரம்பிச்சிச்சு. பட் மேடம் பார்த்திங்கன்னா அப்படியே பின்னாடி ரோட்டில் வந்து பின்னாடி வாக் பண்ணி போயிட்டே இருந்தா. ஸோ அப்படி கொஞ்சம் நேரம் ஃபீட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா மினியேச்சர் ட்ரெயின் ஒரு ட்ரிப் இருக்குது. ஸோ அதுதான் அங்கே தான் போயிட்டுருக்கோம். இது வந்து ரொம்ப வருஷம் முன்னாடி உள்ள மினியேச்சர் ட்ரெயின் சொல்லலாம். இது வந்து அதில் போட்டிருக்காங்க பாருங்கள், பிக்கஸ்ட் பிரிட்டிஷ் மினியேச்சர் ட்ரெயின் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அங்கேயும் நம்ம வந்து டிக்கெட் எடுத்தாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு போயிட்டு திரும்ப வர்றது மாதிரி டபுள் ட்ரிப். அதாவது அங்கே போயிட்டு திரும்ப வராமல் அப்படியே நம்ம போகலாம். இல்லை வந்து திரும்ப ரிட்டர்ன் வர்றது மாதிரி நம்ம டிக்கெட் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம இப்போ அந்த மாதிரி தான் டிக்கெட் எடுத்திருக்கோம். ஸோ இப்போ டிக்கெட்டை செக் பண்ணி பஞ்சிங் பண்ணி தான் உள்ளே விடுறாங்க. ஸோ நம்ம வந்து இப்போ உள்ளாடி வந்து உட்காந்தாச்சு. இந்த மாதிரி ட்ரெயினில் இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். இதெல்லாம் வந்து நான் மூவிஸில் அப்புறமா இன்ஸ்டா ரீல்ஸ்லலாம் நிறைய பார்த்துருக்கேன். பட் இப்போ நிஜமாகவே நான் இந்த ட்ரெயினில் போக போகிறேன் அப்படிங்கிறத வந்து என்னாலே நம்ப முடியலை. ஸோ சூப்பராக என்ஜாய் பண்ணேன். மாஷா அல்லாஹ் ரொம்பவே அழகாக இருந்தது அந்த ட்ரிப்பு. அந்த ட்ரெயினில் உட்காந்து போகிறத விட அந்த வெளியே உள்ள அந்த வியூ வந்து அவ்வளோ அழகாக இருந்தது. ஸோ இது பார்த்திங்கன்னா அந்த நம்ம மினியேச்சர் ட்ரெயின் போகிறோம்ல அந்த ஸ்பாட்டில் இருக்கக்கூடிய போட்டிங், அப்புறமா அந்த மாதிரி பசங்களுக்கான சின்ன கேம்ஸ் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருந்தது. ஸோ அதுதான் இங்கே இருக்குது. ஸோ இது தாண்டி கொஞ்சம் தூரம் வந்து போய் அழைச்சிட்டு போவோம், அந்த ட்ரெயினில் கூட்டிகிட்டு போவாங்க. அப்புறமா அங்கேருந்து ஒரு ஸ்டாப்பில் வந்து ஒரு 10 மினிட்ஸ் நிற்கும்னு நினைக்கிறேன். அங்கேருந்து போகிறவங்க அப்படி போயிடுவாங்க. இல்லை அதே ட்ரெயினில் வந்து ரிட்டர்ன் வரவங்க அங்கேயே உட்காந்து வெயிட் பண்ணி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள், காலையில் தான் ஒரு 11:00 இருக்கும்னு 12:00 இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம பார்த்துட்டு இருந்தோம்ல அந்த பீச் சைடு தான். எவ்வளோ ஃபாக் வந்திருக்குன்னு பாருங்கள். ஃபுல்லாக வந்து கவர் ஆகிட்டு, ஃபாகு தெரியவே இல்லை. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு பக்கம் வந்து இறங்கியாச்சு. இப்போ இன்ஜினை வந்து மாற்றுவாங்க. ஸோ அதுதான் வந்து மாற்றுறதுக்கு வந்து அங்கே ஒர்க்கு நடந்துகிட்ருக்குது. இன்ஜினை மாற்றி அட்டாச் பண்ணிவிட்டு திரும்ப ட்ரெயினை எடுக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து இன்ஜின் மாற்றியாச்சு. ஸோ அங்கேயே வந்து ஒரு ஐஸ்கிரீம் கடை இருந்ததா, பார்த்தா பசங்க விட மாட்டாங்க. ஸோ ஆளுக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கியாச்சு. வாங்கிட்டு இப்போ அங்கேயே அந்த ட்ரெயினில் உட்காந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டே அந்த திருப்பி நம்ம வந்து ரிட்டர்ன் போக போகிறோம். அந்த வியூவை பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு போக போகிறோம். வெனிலா ஐஸ்கிரீம் நானும் ரிம்ஷாவும் வாங்கினோம். நெஹான் வந்து சாக்லேட் ப்ளஸ் நட்ஸ் வாங்கியிருந்தான். ஸோ இப்போ வந்து ஒரு ஸ்கூப் தாங்க கேட்டிருந்தோம். ஏதோ நிறைய 2-3 ஸ்கூப் அடுக்கி வச்சது மாதிரி என்னால் சாப்பிடவே முடியல, அவ்வளோ நிறைய வச்சுருந்தாங்க. பியூர் வெனிலா பாடோட அந்த ஃப்ளேவர் எடுத்தது சூப்பராக இருந்தது சாப்பிட்றதுக்கு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், டைம் ஆக ஃபாக் வந்து அதிகமாகிட்டே இருக்குது. இனிதான் நம்மளும் பீச்சுக்கு போகணும். ஸோ அங்கே வந்து நம்ம போகிற டைமில் எப்படி இருக்கும்னு எனக்கு வந்து சுத்தமாக ஐடியாவே இல்லை. ஸோ இப்போதைக்கு நம்ம இருக்கிற
இதை வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மைண்ட் செட்டில் தான் வந்து என்ஜாய் பண்ணி போயிட்டுருக்கோம். ஸோ முடிஞ்சாச்சு நம்மளோட இந்த சூப்பரான மினியேச்சர் ட்ரெயின் ட்ரிப் முடிஞ்சாச்சு. என்ஜாய் பண்ணிவிட்டு என் கூட சேர்ந்து கண்டிப்பாக நீங்களும் வந்து என்ஜாய் பண்ணிப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ அப்படியே முடிஞ்சதுக்கப்புறம் பசங்களை வந்து ரெஸ்ட் ரூம் அழைச்சிட்டு போயிருந்தோம். இங்கே பாருங்கள், ஒன்றுக்கு வந்து 40 பென்ஸ், ஒன்று 30 பென்ஸ், இந்த மாதிரி ஒவ்வொரு டாய்லெட்டுக்கும் தனித்தனியாக வந்து பேமெண்ட் போட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம அப்படியே வந்து வாக் பண்ணி வந்துட்டுருக்கோம். ஸோ பக்கத்தில் தான் இருக்குது நார்த் பே பீச்சு. ஸோ அங்கே வந்தாச்சு. அண்ட் இந்த டபுள் டெக்கர் பஸ்ஸை பாருங்கள், பழைய மாடலில் சூப்பராக இருக்குது. இது சர்வீஸில் இல்லை, ஜஸ்ட்டு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அதோட அட்ராக்ஷனாக அதில் இருக்குது பார்க்குறதுக்கு. ரொம்பவே அழகாக இருந்தது. இப்போ நம்ம அப்படியே வாக் பண்ணி வரும்போது ஃப்ரெண்டில் அவங்களுக்கு அந்த ஃபாக் இருக்கிறது தெரியும். ஸோ அந்த சைடு தான் பீச் இருக்குது. நம்ம டீப்பாக பார்க்கும்போது தான் அங்கே வந்து கடல் இருக்கிறதே தெரியும். அந்த அளவுக்கு ஃபுல்லாக கவர் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ அங்கே எவ்வளோ குளிராக இருக்கும். ஆக்சுவலாக இந்த வாக் பண்ணி போகிற ப்ளேஸ்லேயே சரியான காற்று அடிக்க ஆரம்பிச்சிடுது. வாக் பண்ணி போக போக காற்றும் பயங்கரமாக அடிச்சிது, குளிரும் வந்து கூடுதலாகவே இருந்தது. அங்கே வந்து பசங்க எல்லாம், சின்ன சின்ன பசங்கள்லாம் வந்து அதாவது பீச் சைடு ட்ரெஸ்ஸில் ஸ்விம் சூட்டில் எல்லாம் வந்து குழந்தைங்க வந்து விளையாடிட்டு இருந்தாங்க. பட் நம்ம ஸ்வெட்ரு போட்டதுக்கப்புறம் கூட அந்த குளிரில் தாக்கு பிடிச்சி நிற்க முடியலை. எப்படி தான் அவங்கெல்லாம் வந்து அந்த மாதிரி நிற்கிறாங்கன்னு வந்து என்னால் வந்து யூகிக்கவே முடியலை. அவ்வளோ குளிராக இருந்துச்சு இது. ஸோ இதுதான் வந்து நாங்கள் வழியில் கடையில் வாங்கியிருந்த பாய். அந்தளவுக்கு குவாலிட்டி இல்லைனாலும் அந்த இடத்துல உட்காரதுக்கு ஒர்த்து தான் அப்படின்னு சொல்லி தான் வாங்கியிருந்தோம். ஸோ வேறு வழி இல்லாமல் வாங்கினது தான். ஸோ நாங்கள் பாயை போட்டு உட்காந்தாச்சு, நானும் ஹஸ்பண்டும். பசங்க 2 பேரும் பீச் மண்ணில் வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஒருத்தங்க வந்து மலை மாதிரி தண்ணியை வந்து பீச் மண்ணில் குழப்பி அடிக்கிட்டு இருக்காங்க. இன்னொருத்தங்க பெருசாக பள்ளம் தோண்டிட்டு இருக்காங்க. ஏதோ வந்து வீடு மாதிரி பண்ணுறதுக்காக இருக்குன்னு நினைக்கிறேன், தெரியல. ஸோ அவங்க கொஞ்ச நேரம் அவங்கள விளையாட விட்டுட்டு நாங்களும் அந்த வியூவை பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். ஜீப் வண்டி அப்புறம் அங்கே வண்டி அப்புறம் போட்டோ எடுத்துகிட்டு போகுது ஃப்ரெண்ட்லடா, அங்கே பாருடா. அண்ட் இப்போ நாங்கள் உட்காந்துருக்க இந்த இடத்துல இருந்து அந்த பீச்சு அலை வரக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா ரொம்ப தூரம் வாக் பண்ணி போகணும். ஸோ அங்கேருந்து வந்து பசங்க 2 பேரும் பக்கெட்டில் தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தாங்க. சரி நம்மளும் ஒரு வாட்டி போய் பார்க்கலான்னு சொல்லி நடக்கிறேன். ரொம்ப தூரம் நடந்துகிட்ருக்கேன். அந்த எண்டில் இருக்குது. இதை நான் எதுக்காக சொல்கிறேன்னா, ஃபைனலாக நான் இதை வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணணும், இந்த தண்ணி இருக்கிற லென்த்து அந்த டிஃப்ரெண்ட்டை. ஸோ அதுக்காக தான். இப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ தூரமாக இருக்குன்னு. பட் ஈவினிங் வந்து அது வந்து ரொம்ப பக்கத்தில் வந்துடும். நான் அதையும் காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பசங்க விளையாடி முடிச்சதுக்கப்புறமா மதியானம் ஏதாச்சும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிஷ் அண்ட் சிப்ஸ் ட்ரை பண்ணலான்னு வந்திருக்கோம். ஆக்சுவலாக யூகேயில் வந்ததுக்கப்புறமா ஃபஸ்ட்டாக ஃபிஷ் அண்ட் சிப்ஸ் வந்து நாங்கள் இங்கே தான் ட்ரை பண்ணுறோம். இங்கே வந்து ஸ்பெஷலாக என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹார்பர் பக்கத்தில் இருக்குது. ஸோ ஃப்ரெஷ்ஷாக வந்து மீனை நமக்கு வந்து சூப்பராக ஃபிஷ் அண்ட் சிப்ஸ் செஞ்சு கொடுப்பாங்க இந்த ஏரியாவில் வந்தாச்சுன்னா. ஸோ ஸ்கார்பரோ வரவங்க மோஸ்ட்லி வந்து இங்கே ஃபிஷ் அண்ட் சிப்ஸ் சாப்பிடாமல் போக மாட்டாங்கன்னு சொல்லிக்கலாம். கூடவே ஹாட் சாக்லேட்டும் வந்து வாங்கியிருந்தேன். 2மே சூப்பராக இருந்தது. அண்ட் இதில் ஹைலைட்டான விஷயம் என்னென்னா, நெஹானுக்கு வந்து மீன்னாலே சுத்தமாக பிடிக்காது. ஸோ அவனே விரும்பி சாப்பிட்டேன்னா பார்த்துக்கோங்க, அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஸோ இப்போ அப்படியே சாப்பிட்டுட்டு வெளியே வந்தாச்சு. ஸோ இங்கே தான் வந்து சவுத் பே பீச் இருக்குது. ஸோ நம்ம அங்கேயும் போய் பசங்களை கொஞ்சம் நேரம் விளையாட விடலாம் அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு வந்தோம். ஆனால் இங்கே வந்து டாக்ஸ் நாட் அலோட் அப்படின்னு போட்டிருந்தாங்க. இது தெரியாமல் நாங்கள் ஃபஸ்ட்டு அந்த பீச்சுக்கு போயிருந்தோம். அங்கே வந்து பாலெல்லாம் விளையாடும்போது டாக்ஸ் வந்து பாலை எடுக்கிறது அந்த மாதிரி கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாகவே இருந்து. ஸோ அது ஃபஸ்ட்டே நாங்கள் வந்து தெரிஞ்சிருந்தோன்னா இங்கே வந்து முதல்ல இங்கே அழைச்சிட்டு வந்திருப்போம். இங்கே நிறைய சீகல்ஸும் வந்தது. அந்த ஆட்கள் வந்து சாப்பிட்டுட்டு இந்த மிச்சம் எல்லாம் போடுவாங்களோ, ஸோ அதையெல்லாம் சாப்பிட்றதுக்கெல்லாம் வந்து நிறைய சீகல்ஸ் வந்துருந்து. ஸோ அதையெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நம்ம ஃபஸ்ட்டு வந்த சவுத் பே பீச் தான். பாருங்கள் தண்ணி எங்கே வந்திருக்குன்னு. அந்த ரோட் சைட் பிரிட்ஜ் வரை வந்திருக்கு. பட் நம்ம வந்து காலையில் உட்காந்துருக்கும் போது அந்த எண்டில் வந்து இருந்தது பீச்சு. பட் ரைட் நவ் தண்ணி வந்து எங்கே வரை வந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ இப்போ ஈவினிங் வந்து நம்ம ஒரு 7 o'clockலாம் வந்து டின்னர் சாப்பிட்றதுக்கு வந்தாச்சு. பிகாஸ் 8 o'clockலாம் வந்து நம்ம ட்ரெயினில் கிளம்பணும் வீட்டுக்கு. ஸோ நைட் என்னெல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருந்தோம். தந்தூரி சிக்கன், அப்புறமா வந்து நான் அண்ட் சப்பாத்தி, அப்புறமா மெட்ராஸ் சிக்கன் கறி அப்படின்னு போட்டிருந்தாங்க. இங்கே வந்து கறி வந்து எல்லா ஃப்ளேவர்லையும் இருக்கும். நம்ம அதில் என்ன ப்ரோட்டீன் வேணுமோ அதை போட்டு அவங்க வந்து நமக்கு தருவாங்க. ஃபிஷ்ஷுனா, இல்லைனா மட்டன், இல்லைனா பீஃப், இல்லைனா வந்து சிக்கன், இந்த மாதிரி நம்ம என்ன சூஸ் பண்ணுறோமோ அதை அந்த கிரேவியில் வந்து யூஸ் பண்ணி நமக்கு வந்து குக் பண்ணி தருவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் சூப்பராக வந்து டின்னர் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே ஒரு வாக் போகணும். நமக்கு சாப்பிட்டது டைஜஸ்ட் ஆனது மாதிரியும் இருக்கும்.
ஸோ ஹெவியாக சாப்பிட்டுட்டு லைட்டாக ஒரு வாக் போகிறோம். அப்படியே ரயில்வே ஸ்டேஷன் ரீச் பண்ணியாச்சு ஃபைனலாக. ஈவினிங்குள்ளாடி வந்து காலையில் ஏர்லி மார்னிங் ஃபோன் சார்ஜ் போட்டது. ஸோ மொபைல் வந்து சார்ஜ் பேட்டரி லோ ஆயாச்சு எனக்கும் என்னோடய ஹஸ்பண்டுக்கும். ஸோ இங்கே தான் வந்து ஒரு 30 மினிட்ஸ் இருக்குது ட்ரெயினுக்கு. ஸோ கொஞ்சம் நேரம் சார்ஜ் போட்டுட்டு அப்படியே வந்து கிளம்பிட்டோம். ஸோ இந்த வாட்டி வந்து கரெக்டாக எந்த கம்பார்ட்மெண்ட் விசாரிச்சு தான் உள்ளே ஏறுறோம் சீட்டை வந்து பிடிக்கிறதுக்காக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த vlog முடிச்சுக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான vlogல பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும்.